தாண்டி முடிவே இல்லாத ஒரு இன்பம், அமைதி, இதெல்லாம் நம்ம லைஃப்லயும் உணர்றதுக்கான வழிகள் இருக்கவே செய்யுது. இந்த வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எங்க இருந்து உருவாகுதுன்னு சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சாதான் அந்த கெட்டதை பத்தின முழுமையான புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கவும் முடியும். நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கலாம், ஆனா அதுக்காக கெட்டதை தள்ளி வைக்கவோ இல்ல அதை அப்படியே அவாய்ட் பண்றதோ சரியான வழியா இருக்கவே முடியாது. அந்த கெட்டதை முதல்ல புரிஞ்சுக்கணும், அது இருக்கிறத ஏத்துக்கணும். சாமி கிட்ட போய் இந்த கெட்டதை என்கிட்ட இருந்து நீக்கிடுன்னு சொல்லி வேண்டுனா மட்டும் பத்தாது. அந்த கெட்டது நம்ம வாழ்க்கையில ஏன் வந்தது, அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். வேதனை கஷ்டங்கிற சங்கிலியால நம்மள கட்டி போடுறப்போ அதை பத்தி என் நேரமும் கவலைப்பட்டு அதை உடைக்கிறது அப்படின்னு யோசிச்சு வருத்தப்படக்கூடாது. இந்த கஷ்டங்கிற சங்கிலி நம்மள ஏன் சுத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல உங்களை விட்டு வெளியே வந்து உங்களுக்குள்ள நடக்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். வாழ்க்கையில வர அனுபவங்களை குறை சொல்லிட்டு அதை ஏத்துக்காம சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறது சரியான வழியா இருக்கவே முடியாது. உங்களை